லங்கா கிச்சன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு எங்களோட சேனலை நாங்கள் பார்க்க இருக்கிறது வீட்டில் சமைச்சு மீந்து போன ரைஸில் சாதத்தில் செய்யக்கூடிய ஒரு மசாலா சோறுண்டு தான். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். அதுக்கு நான் இன்றைக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இது 1 டேபிள் ஸ்பூன் அளவு மரக்கறி எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த எண்ணெயை கொஞ்சம் ஃப்ளேவர் ஆக்குறதுக்கு நான் இதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பமில்லை போட்டு பொரித்து எடுத்துக்கொள்கிறேன். அப்போது இது அந்த எண்ணெயில் அந்த கருவேப்பமில்லையோட ஃப்ளேவரை கொடுக்கும். அப்போ எங்களுக்கு அது சோறோட மிக்ஸ் பண்ணக்குள்ள ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதை நீங்கள் கருக விடாமல் ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாம் இந்த மாதிரி பொரித்து எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் அதில் 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். ஏன்னா இந்த சோறுக்கு நாங்கள் மெயினாக வெங்காயம் தான் சேர்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இது ஒரு வெங்காய சோறு மாதிரி தான், அதாவது ஒனியன் ரைஸ். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம். அப்போ எங்களுக்கு வெங்காயம் குயிக்காக வேகிடும். உப்பு போட்டதுக்கு பிறகு இதையும் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ அது மிக்ஸ் ஆனதும் ஒரு 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட ஒரு கைப்பிடி அளவு இஞ்சியையும் உள்ளியையும் இடித்து சேர்த்துக்கொள்கிறேன். இது பேஸ்ட் இல்லை, நான் உரலில் போட்டு இடித்ததை தான் சேர்த்துக்கொண்டிருப்பேன். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நான் ஒரு கப் அளவு லீக்ஸோட ஒயிட் பார்ட் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கொள்கிறேன். இது அந்த ரைஸுக்கு ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்குறதுக்கு தான். இப்போ நாங்கள் மசாலா சேர்ப்போம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், உங்களோட கேரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட கொஞ்சமாக சிக்கன் மசாலா தூள். இது ஆப்ஷனல் தான், இல்லைன்றாலும் பரவாயில்லை. அதோட 1 டீஸ்பூன் அளவு இனி இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஃப்ளேமை நல்லா லோவிலேயே வச்சுக்கொள்ளுங்க. என்னென்னா நாங்கள் இதில் தண்ணி எதுவும் சேர்க்காதனால டக்குன்னு கருக பார்க்கும். இது நல்லா வேகி கொண்டு வர டைமில் நாங்கள் இன்னும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பமில்லை சேர்த்துட்டு அதோட லீக்ஸ்ட அந்த க்ரீன் பார்ட்டையும் சேர்த்து வடிவாக வதக்கி நல்லா வேக விடுவோம். இப்போ நல்லா வேகினதுக்கு பிறகு நாங்கள் இதில் அவிச்சு வச்சுருக்கிற சோறு, அதாவது ஆல்ரெடி நாங்கள் சமைச்சு வச்சுருக்கிற சோறை சேர்த்து கிளறினா எங்களோட சோறு சூப்பராக ரெடி ஆகிட்டுது. இது மீடியாக இருக்கிற சோறில் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி ஒன்று தான். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஸ்பைஸியாக ரொம்ப யம்மியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த ஒரு மரக்கறியும் சேர்த்துக்கொள்ளலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். பட் நான் இன்றைக்கு ரொம்ப சிம்பிளாக லீக்ஸோட மட்டும் விட்டுருக்கேன். அது ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்குமன்றதுக்காக. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அவ்வளோதான், எங்களோட சூப்பர் யம்மியான ஸ்பைசி ரைஸ், மசாலா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மாதுரி.